நெட்டட் கிளாத்ல நம்ம எப்படி வந்து அத நெட்ட அட்டாச் பண்ணி நம்ம எப்படி ஃபிட் பண்றதுக்குன்றது தான் நம்ம பார்க்க போறோம். இது வந்து சீம் ரிப்பர் யூஸ் பண்ணி நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா கிளாத்த கட் பண்ணணும். இது ரொம்ப கேர்ஃபுல்லா பண்ணோம்னா உள்ள கீழ இருக்க நெட்டுமே வந்து கட் ஆயிடும். கொஞ்சம் பொறுமையா பண்ணணும். ரொம்ப கொஞ்சம் அவசியம் இருக்கு. மோஸ்ட்லி நெட்டட் கிளாத்ஸ் எல்லாமே நம்ம வந்து சார்ஜஸ் ஹை அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா அதுக்கு நிறைய எஃபோர்ட்ஸ் இருக்கு. பிகாஸ் நம்ம அதில் கொஞ்சம் நீட்டாக பண்ணல அப்படின்னா டிசைன் மாறிடும், கிளாத்தும் டேமேஜ் ஆகும். அந்த டேர்னிங்ஸ்க்குலாம் வந்து கரெக்டாக நீட்டாக கட் பண்ணலன்னா கிளாத் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ பொறுமையாக நம்ம கட் பண்ணி அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணணும். இதுக்கு மேலே நம்ம எப்படி வேணாலும் ஒர்க் பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இது வந்து செப்பரேட்டாக 2 or 3 லைன் ஆஃப் செயின் ஸ்டிச் போடலாம். காட்டா வந்து பெட்டர் ஆப்ஷன். ஏன்னா காட்டா போட்டிங்கன்னா நீங்கள் இதுக்கு பின்னால் இருக்க கிளாத் வந்து நமக்கு இந்த வாட்டி அது பின்னால் டியர் ஆகி வராது. ஸோ இது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். நமக்கு காட்டா இருந்துச்சுன்னா சேஃப் அண்ட் செக்யூர்டாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. நெக்ஸ்ட் ஸ்டிச் நம்ம போடும்போது இந்த ஸ்டிச் வந்து லூஸ் ஆகவும் சான்ஸ் இருக்காது. ஃப்ரேமும் டைட்டாக இருக்கும். காட்டா போடுறது பெஸ்ட் ஒன். ஸோ இதை பொறுமையாக நம்ம பிரித்து எடுத்துட்டு நெக்ஸ்ட்டு நம்ம ஃபர்தர் டிசைன் நெக்ஸ்ட் என்னன்றது நம்ம நெட்டரில் நார்மல் நம்ம பண்ணுற டிசைன் விட நெட்டரில் நம்ம பண்ணும்போது நமக்கு அது டபுள் மடங்கு வேல்யூ இருக்கும். நம்ம இதெல்லாம் பொறுமையாக பண்ண முடியும். அது நார்மலுக்கு இந்த ஒரு லைனுக்கு உள்ள நெட்டரில் வந்து ஆல்ரெடி ஹோல்ஸாக இருக்குது. நார்மல் கிளாத்தில் நமக்கு பிளெயினாக இருக்கிறதுல ஒர்க் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. நம்ம ஹோல்ஸில் ஒர்க் பண்ணும்போது ரொம்ப அந்த கேப்புக்கு உள்ளே வந்து மீறி போயிட்டு மாறிட்டே இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அது பக்குவமாக பண்ணணும். ஸோ இட்ஸ் லிட்டில் பிட் எக்ஸ்பென்சிவ். நம்ம இந்த ப்ளவுஸில் வந்து என்ன டிசைன் பண்ண போகிறோம்னா அவங்க செக்குடு கேட்டிருந்தாங்க. செக்குடு கேட்டு உள்ள ஹார்ட்டில் வந்து மிஷின்ஸ் வராமல் கேட்டிருந்தாங்க. நம்ம செக்கரோட அவுட்டரில் வந்து சின்ன சின்ன மைன்யூட் டிசைன்ஸ் மாதிரி கொடுத்துட்டு அவுட்டரில் வந்து நம்ம பேக்கோட புட்டாஸ் மாதிரி கொடுக்கணும். இதுலேயே சேம் ஹேண்ட் வந்து பிளெயின் டிரான்ஸ்பரண்ட் லேட்டர்டு அதில் வந்து பியான் ஒர்க் வச்ச மாதிரி கீழே வந்து கிறிஸ்டல் ஹேண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளவுஸோட ஃபைனல் அவுட்ஃபிட் என்னென்னா நம்ம லாஸ்ட்டில் பார்க்கலாம்.